அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மெயின், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, கட் ஆஃப் டீட்டெயில் எப்படி இருக்கும், அண்டு எவ்வளோ ரேங்கிங் பொசிஷனில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் எப்படி இருக்கும், காலேஜஸ் டீட்டெயில் பற்றின என்ன, கோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏயுவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வேளாண்மை கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதுபோல் தொடர்ந்து வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டிஎன்ஏயுவில் என்ன நடந்துகிட்ருக்கு, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ்ஸு, அங்கே உள்ள ஹேப்பனிங்ஸும், காலேஜை தவிர வேறு என்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. டிஎன்ஏயு ஸ்டேட்டஸ்னு பார்க்குறப்ப இதில் நான் அந்த வேக்கன்சி பற்றி தான் இப்போ பேச போகிறேன். முழுசாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க, ஸ்க்ரீனையும் பாருங்கள், ப்ளஸ் சொல்கிற விஷயத்தையும் கேளுங்க, ஆடியோவும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு, லேட்டஸ்ட்டு அப்டேட்டு. லேட்டஸ்ட்டு நியூஸ் என்னென்னா இப்போ 12 மணிக்கு இதை எடுத்ததுன்னு வச்சுங்களேன். சரி, கோர்ஸ் வைஸு, காலேஜ் வைஸு, அந்த கம்யூனிட்டி வைஸு எவ்வளோலாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் மெயினாக இதில். ஓகேங்களா? இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராமில் இன்னும் ஓசிக்கு 16 சீட்டு வந்துட்டு, அதாவது எஸ்எஸ் அப்படின்னு சொன்னால் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து, எஃப்எஸ்னால் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, ஏஎஸ்னால் அட்மிட்டட் ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க. ஸோ 32 சீட்டுக்கு 16 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. அதே போல் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா 32 சீட்டுக்கு 19 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இதே போல் பிசி கம்யூனிட்டி பாருங்கள், எம்பிசி, எஸ்சி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி, இதை மாதிரி மொத்தமாக கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ ஸ்லோவாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த சீட்டில் என்னென்னு இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான். ஏசிஆர் கோயம்புத்தூர் காலேஜில் பார்த்தோம்னா 32 சீட்டுக்கு 19 ஃபுல்லாகிடுச்சு. அந்த இதுக்கு ஓசி கம்யூனிட்டி, பிசி கம்யூனிட்டிக்கு 27க்கு 14 ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் எம்பிசிக்கு பார்த்தோம்னா 20க்கு 9 பேர். இந்த மாதிரி கம்ப்ளீட் விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், ஸ்லோவாக கோத்ரூ பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது, ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மார்க் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வந்துச்சுன்னா அப்போ தெரியும். இது ஜஸ்ட் அலாட்டட் ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது மாதிரி பார்க்குறப்ப கவர்மெண்ட் காலேஜெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு. அது கீழே பாருங்கள், ஆதிபராசக்தி, காலேஜ் ஆஃப் கேட், தேனி, தனலட்சுமி சீனிவாசன், குமாரகுரு, அந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸும் லிஸ்ட்டில் இருக்குது. ப்ரைவேட் காலேஜ்லேயும் எவ்வளோ இருக்குது. அப்புறம் இந்த கோர்ஸ் வைஸ் லெஃப்ட்டில் பாருங்கள், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் முடிச்சாச்சு. இப்போ ஹார்டிகல்ச்சரில் எப்படி இருக்குது, ஃபுட் நியூட்ரிஷன் கோர்ஸு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், செரிகல்ச்சர், இதுக்கெல்லாம் என்ன வேக்கன்சி, எப்படி அலாட் ஆகிருக்கு விஷயமும் இதில் இருக்குது டோட்டலாக. ஓகேங்களா? சரி, நான் அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணுறேன். இதில் பார்த்தோம்னா கம்ப்ளீட் காலேஜை நீங்கள் தான் இண்டிவிஜுவல் பாருங்கள், ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தமிழ் மீடியம் பாருங்களேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியத்துக்கு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் 12 சீட்டுக்கு 6 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. ஓசியில் 11 சீட்டு, பிசிக்கு 6 சீட்டு ஃபுல்லாகிருக்கு. எம்பிசியில் 8 சீட்டுக்கு 7 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப எதுக்கு எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இப்போ கீழே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது பூராவே ப்ரைவேட் காலேஜஸ் உள்ளது. இதுதான் ஓவரால் பார்த்தோம்னா ஓசியில், அதாவது அண்ணா டிஎன்ஏயும் அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெண்டுக்கும் சேர்த்து 1478 சீட்டுக்கு 452 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு ஓசிக்கு. பிசியில் 302 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எம்பிசிக்கு 233 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. எஸ்சி 146. அந்த மாதிரி ஓவராலாக பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கேன் ஷார்ட் அவுட் பண்ணி. சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து எவ்வளவு, 4765. ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா 4765, அதுவும் இருக்குது. ஃபில் பண்ண மீன்ஸ் அந்த அலாட்மெண்ட், ஆன்லைன் அலாட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த அலாட்மெண்ட்டு. ஸோ அப்புறம் ஆக்சுவலாக சொல்கிறத விட அட்மிட்டட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 1173 பேர். இது வரைக்கும் மொத்தமாக 1173 பேர் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அட்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே தான், ஐ மீன் கம்யூனிட்டி கேட்டகரி எல்லா வயசும் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் வேக்கன்சி எவ்வளோன்னு சொன்னோன்னா 3592 சீட்டு தாங்க இருக்குது. ஃபைனல் வேக்கன்சி 3592 சீட்டு இருக்குது. இது வந்து ஜெனரல் கேட்டகரியில் வருது, ஜெனரல் அகாடமிக். தேங்க்யூ.